வணக்கம். என் பேர் சத்யமூர்த்தி. நான் எடுத்த முடிவு வாழ்கிறதுக்கு பயந்து இல்லை, என் குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக எடுத்தேன். என்ன டைரக்டர் சிந்தி சார், படம் பார்க்கலாமா? போலாம் சார். ஏங்க, நிலத்தை வித்து படம் பண்ணிருக்கீங்க, அதுக்கும் மேல வீட்டை அடமானம் வச்சு பணம் வாங்கியிருக்கீங்க. சரி சார், நீங்கள் நோன் ஃபேஸ் வச்சு படத்தை ரீஷூட் பண்ணிட்டு சொல்லுங்கள். இனிமேல் என்னால் 10 பைசா புரட்ட முடியாதியா? இனிமேல் என்னால் 10 பைசா புரட்ட முடியாதியா? முடிஞ்சா வேற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை பார்த்து கொடியா. சரியா, எனக்கு தெரிஞ்ச ஒரு மீடியேட்டர் இருக்கான், நாளைக்கு வர சொல்கிறேன் ஐயா. கண்டிப்பாக வர சொல்லியா? சரிங்க ஐயா. சார், நான் சொன்ன மீட்ரு முருகன் இவன் தான் சார். சார் வணக்கம் சார். உட்காருப்பா. வணக்கம் மீட்ரு முருகன். சார் என் பேர் முருகன் சார். அப்போ மீட்ரு முருகங்கிறது? சார் இவங்க சும்மா சொல்கிறது சார். அது சரிப்பா, டிஸ்ட்ரிபியூட்டரை கூப்பிட்டுவாப்பா. சார் அவரை வர வைக்கணுனாக்கா ஆட்டோ ஸ்பேரு, சாப்பாடு, டீ காப்பிலாம் வாங்கி தரேன் சார். ஒரு 500 ரூபா கொடுங்க, உடனே வர வைப்பான். எதுக்கு 500 ரூபா? சார் அதனால தான் சார் இவனுக்கு மீட்ரு முருகன் பேர். ஐயோ, ஆட்டோக்காரெலாம் ஃப்ரீயாக வருவானாயா? ஹோட்டலில் சாப்பாடு ஃப்ரீயாக கொடுப்பானா? முதல்ல அவரை கூப்பிட்டு வாப்பா. பிஸ்னஸ் ஆனோடனே உன்னை நல்லா கவனிக்கிறேன்ப்பா. சார் அவர் நந்தெல்லாம் வர மாட்டார் சார், அவர் ஆட்டோவில் தான் சார் வருவார். சரி, கையில் காசு இல்லை, வா ஏடிஎம்மில் எடுத்துட்றேன். சார் வணக்கம் சார். வணக்கம். இன்சூரன்ஸ் பாலிசி ஏதாவது போடுறீங்களா சார்? அதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, நல்ல ரிட்டர்ன் சார். சார் ஹெல்த் பிளான் இருக்குது, ஹாஸ்பிட்டல் செலவு ரொம்ப மிச்சமாகும் சார். இவ்வளோ ஏன் சார்? டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குது சார், நீங்கள் செத்தா உடனே பணம் கிடைக்கும் சார். சார் இனிமேல் உன்னை இங்கே பார்த்தேன் வந்துடாத இந்த பக்கம், கொன்னே போடுவேன். போ ராஜா போ, உன்னை எப்படியும் இன்சூரன்ஸ் வாங்க வைக்காமல் போகிறேன்னா இல்லையான்னு பாரு. சார், எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு. என்னையா டவுட்டு? அதை எப்படி சார் சாப்பாடுகள்னா கூட சரக்குக்கு ஐடியா பண்ணிடுறீங்க? சாப்பாட்டுக்குன்னு காசு கேட்டால் எவன் ஏன் தரான்? சரக்குன்னு கேட்டால் கொண்டு வந்து கையில் தந்துட்டு போகிறானுங்க. இந்த தண்ணியை வாங்கி தர்றவங்க காவேரி தண்ணி வாங்கி கொடுத்தா நம்ம விவசாயம்னாச்சும் நல்லாயிருக்கும். காவேரின்னு சொன்னதான் அந்த பொண்ணு ஞாபகம் வருது. வாய்ப்பே இல்லை சார். காவேரி மேலே தேவையில்லாமல் ஆசைப்படாதீங்க. நான் எங்கடா ஆசைப்பட்டேன்? சினிமாக்காரன்னு சொன்னேன், எவனும் பொண்ணு தர மாட்டான், வீடு கொடுக்க மாட்டான். ஜெயிச்சிட்டா எல்லாத்தையும் காலையில் கொண்டு வந்து கொட்டுறானுங்க. அது வரைக்கும் சும்மா பார்த்துட்டு தான் இருக்கணும். காவிரி பற்றி பேசிகிட்டு இருக்க போது யாருப்பா இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா? என்ன நம்பர் வேற புதுசாக இருக்கு, எவன்னே தெரில. இந்தாடா நீயே பேசு, என்னை கேட்டால் தூங்கிட்டேன்னு சொல்லு. சார் தூங்கிட்டு இருக்காரு, நீங்கள் யார் பேசுகிறது? நான் காவேரி பேசுகிறேன். சார் எழுந்துட்டாருன்னா நான் கால் பண்ணேன்னு சொல்லிடுங்க. சரி காவேரி. சொல்லு காவேரி. ஐயோ போச்சே. உங்கள் அசிஸ்டன்ட் நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறதா சொன்னார். நான் கதை திங்க் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கண்ணை முன்னேன், அதில் கன்ஃபியூஸ் ஆகிட்டா இந்த குடிகார பையன். என்னம்மா விஷயம்? நேற்று நைட்டெல்லாம் நான் தூங்கலை. நான் உங்களையே நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? என்னையா நினச்சிட்டு இருந்த? இல்லை, நயன்தாரா மாதிரி நான் வருவேன்னு சொன்னீங்கல்ல, அதை நினச்சிட்டு இருந்தேன் சார். அது சரி, முதல்ல சார்னு கூப்பிட்றது நிறுத்து. ஆமாம், நான் உங்களை எப்படி கூப்பிடலாம்? டைரக்டர்னு கூப்பிட்டா நார்மலாக இருக்கும், செந்தில்னு கூப்பிட்டா மரியாதையாகவே இருக்காது. ஆமாம், உங்களை இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க? ரொம்ப கேவலமாக கூப்பிடுவானுங்க. என்ன ஹாலிவுட்டோட ஜேம்ஸ் கேமராமேன்னு கூப்பிடுவானுங்க. லூசு பயலுங்க. நான் ஒரு டைரக்டர், என்ன போய் ஹாலிவுட் கேமராமேனோட கம்பேர் பண்ணுறானுங்க. அவர் ஜேம்ஸ் கேமராமேன் இல்லை, ஜேம்ஸ் கேமரூன், அவதார் படத்தோட டைரக்டர். ஓ, ஒரு ஃபோட்டோவில் அவர் கேமரா பக்கத்தில் நிற்கிறத பார்த்தேன், அதில் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சரி அதை விடு, நீ என்ன எப்படி கூப்பிட போகிற?
அப்போ நான் உங்களை செந்தில் கேமரூன்னு கூப்பிடவா? இல்லை, ஆஸ்கர் டைரக்டர் செட் ஆகாது. ஆ, ஆஸ்கர் குட்டி. இனிமேட்டு நான் உங்களை ஆஸ்கர் குட்டின்னு தான் கூப்பிட போகிறேன். இனிமே உங்கள் பேர் ஆஸ்கர் குட்டி தான், ஓகேவா? நீ செல்லம்மா எப்படி கூப்பிட்டாலும் ஓகே தான். சார் எந்திரிங்க சார். ஹவுஸ் ஓனர் வந்திருக்காரு என்னடா சார். ஹவுஸ் ஓனரா? இந்த ரூமை நீ வெளில போட்டு வெளிச்சிக்கோ. அவர் வந்து போன பிறகு ரூமை திறந்து உள்ள வா. சரி சார். ஐயோ ராமா தேவடா, காப்பாத்து காப்பாத்து. கார்த்தி சார் வாடகை இந்தாங்க சார். சார் உள்ள தண்ணி கலங்களா வருது சார், பார்த்து சரி. ரெடி பண்ணி கொடுங்க சார். பிளம்பர்கிட்ட சொல்லி அனுப்புகிறேன். சரிங்க சார். பார்ப்பாங்க. சரிங்க சார், ஓகே சார். ஹலோ சார், எங்கேயா இருக்கா? ஹைதராபாத்தில் சிரஞ்சீவி கூட ஷூட்டிங்கில் இருக்கேன் சார். அப்படியா? அது அப்படியே இந்த ஜன்னல் எட்டி பாரு. சார் என்னையா வேண்டியே உன் வேலையை காட்டுறியா? உன் கேப்பு மாதிரி வேலையா? வாயா வெளியா. எங்கேயா 2 மாதம் வாடகை? ஒரு வாரத்தில் எப்படியாவது கொடுத்துட்றேன் சார். போன வாரமே இதைத்தான் சொன்னேன். இது சரிப்பட்டு வராது. கடைசி ஒரு தேதியை சொல்லு. சார் வர வெள்ளிக்கிழமை 2 மாதம் வாடகை கொடுத்துட்றேன் சார். ஷூட்டிங் போகிறேன் சார். ஷூட்டிங் போ, எங்கே வேணாலும் போ, அது எனக்கு தேவையில்லை. வெள்ளிக்கிழமை நான் வருவேன். வாடகை கொடுக்கலன்னா சாமான் சட்டை பூரா தூக்கி ரோட்டில் போட்டுருவேன். உனக்கு அவ்வளோதான் மரியாதை. ஒரு ஆஸ்கார் விருது வாங்க போகிற ஒரு டைரக்டர் சாம்பார் சாத கிண்ட விட்டாங்க. பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. யோ, சாம்பார் அடி பிடிக்கிற வாசனை வருதியா? நல்லா கிண்டியா? கிண்டு. கிண்டுற மாஸ்டர் கிண்டுறேன். இதையும் சேர்த்து தின்னுங்கடா. வணக்கம் சார். வணக்கம். வா காஃபி சாப்பிடலாம். சார் இது மரண விலாஸ் ஹோட்டல் சார். ஐயோ இதுதான் மரணம் இல்லை சார். அங்கே வேற என்ன கடை இருக்கா? அங்கே ஒரு டீ கடை இருக்குது, அங்கே போகலாம் சார். சரி ஆட்டோ கூப்பிடு. சார் பக்கத்தில் தான் சார், நடந்தே போகலாம் சார். சரி வாயா. இந்த தெரு தான் சார். இங்கே சொல்லி எவ்வளோ தூரம்யா? இந்த ஆஃபீஸ் வரக்கு 2 கிலோமீட்டர் நடக்க வச்சிருக்கியா? ஆட்டோலாவது கூட்டம் இருக்கலாம்ல? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார். சார் வணக்கம் சார். இவர் தான் நான் சொன்ன டிஸ்ட்ரிபியூட்டர் சார். படம் பார்த்தீங்களா? படம் பார்த்தேன் சார். படத்தில் ஒரு ஃபைட் சீன் வைக்கணும் சார். காமெடி சொல்கிற மாதிரி இல்லை சார். 2-3 ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் போட்டு காமெடி சீன் வைங்க சார். கிளாமர்ஸ்னு வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக படத்தை ஈஸியாக விற்றுடலாம் சார். சரி பார்க்கலாம். ஓகே சார்.
சார் வணக்கம் சார். வணக்கங்க, உட்காருங்க. கதை சொல்லலாமா சார்? தாராளமாக சொல்லுங்கள். சார் ஹீரோ உட்காந்துருக்கான் சார். வில்லன் ஃப்ளைட்லேருந்து அப்படி வரான் சார். சொயின்னு வரான் சார். ஹீரோ மேலே பாம்பு போடுறதுக்கு வரான் சார். இந்த பக்கம் பைக்லேருந்து வராங்க சார். அந்த பக்கம் ஜிப்சிலேருந்து திருத்துறாங்க சார். மேலே இருந்து ஹெலிகாப்டர்லேருந்து பாம்பு போட வராங்க சார். ஹீரோ அப்படியே ஜம்ப் ஆகி கதை எப்படி சார் இருக்கு? நீங்கள் சொன்ன மாதிரி ஹாலிவுட் படத்தை ஏற்கனவே பார்த்துட்டேன். பார்க்காத படமாக சொல்லுங்கள், கேட்குறேன். சார் அந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க சார். ஆடியன்ஸ் ஒன்றும் பார்க்கலையா சார்? இவ்வளவு கேவலமாக கதையை காப்பி அடிச்சு சொல்லிட்டு அதை நியாயவேறப்படுத்துறீங்களா? சார் அவன் தமிழ் படத்துல இருந்தே காப்பி அடிச்சுட்டு பெரிய பெரிய ஹீரோக்களை வச்சு நடிக்க வச்சு பெரிய டேரக்டர்னு பேர் வாங்கிட்டு போயிட்டு இருக்கான் சார். நான் என்ன ஹாலிவுட் படத்துல தானே காப்பி அடிச்சேன்? ஏயா, நாளைக்கு யாராவது வந்து இந்த கதையை என் கதை பிரச்சனை பண்ணால் யார் மாட்டுறது? ஏன் வெளியே போய் போய. பெரிய பெரிய டேரக்டர்லாம் கதை திருடி படம் பண்ணா ப்ரொடியூசருங்க காலில் விழுந்து பணத்தை கொட்டி படம் எடுக்கிறானுங்க. என்ன மாதிரி ஆளுங்க படம் பண்ணா தெருநாய் மாதிரி சீ போன்னு வெளியே தள்ளுறானுங்க. என்னங்க ச்சே. சார் 500 ரூபா கொடுங்க. சார் படத்தில் ஃபைட்டு காமெடி கிளாமர்லாம் சேர்த்துக்க படம் பிஸ்னஸ் ஆகிடும். என்னையா வர்றவெல்லாம் காமெடி வேணும், ஃபைட்டு வேணும், கிளாமர் வேணும், இதே சொல்லிக்கிட்டு இருக்காங்கயா. ஒரு நல்ல ஆளாக பார்த்துட்டு வாயா. சரி சார், பார்த்துட்டு வரேன் சார். என்ன இன்னும் தூங்கிட்டே இருக்கான்? நண்பா நண்பா என்ன நண்பா? என்ன நண்பா மணி 10 ஆச்சு இன்னும் தூங்கிட்டு இருக்க? அதுக்குள்ளவா போது வந்துச்சு? என்ன நண்பா தூக்கத்தில் கூட இந்த கெட்டப்ல இருக்க? தூக்கத்துல ஒரு நல்ல ஐடியா வந்துச்சு நண்பா. என்ன ஐடியா நண்பா? எல்லா தயாரிப்பாளர்களும் சொந்தமா ஒரு கதை பண்ணிட்டு வான்னு சொல்றானுங்க. அதனால கனவுல சொந்தமா ஒரு கதையை முடிச்சிட்டேன். நான் பிடிச்சிருக்கிற கதை லிம்கா ரெக்கார்டு, கின்னஸ் ரெக்கார்டு எல்லாத்தையும் அடிக்கும். அப்படி என்ன நண்பா கதை? நம்ம ஹீரோ லைலா காலேஜ்ல ஃபைனல் இயர் படிச்சுட்டு ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற சூப்பர் ஃபிகரை பஸ் ஸ்டாண்ட்ல சைட் அடிக்கிறான். அந்த நினைப்பிலே நைட்ல போய் தூங்கிடுறான். நைட்ல அவன் நினைப்பாவே இருக்கிறான். அப்புறம் அவன் தூங்குறத லைவா 2.5 மணி நேரம் காட்டுறான். இதுதான் படம். அவன் தூக்கத்துல என்ன கனவு காண்றத ஆடியன்ஸ் கெஸ்ஸிங்ல விட்டுருவோம். சரி, இது வரைக்கும் 2.5 மணி நேரத்துல யாரும் படமே எடுத்துருக்க மாட்டாங்க. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை வாங்குறோம். நண்பா நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லு நண்பா. நம்ம படம் சூப்பர் ஹிட் ஆகும்னா ஒரே வழி தான் இருக்கு. என்ன வழி நண்பா? முதல்ல ஆடியன்ஸுக்கு ஃப்ரீ டிக்கெட்னு சொல்லி தியேட்டருக்கு எல்லாரையும் வர வைப்போம். உள்ள விட்டுட்டு எல்லா கதவையும் லாக் பண்றோம். 5 நிமிஷத்துல போறவன் 5000 ரூபாய் தரணும். 10 நிமிஷத்துல வெளில போறவங்க 4000 ரூபாய் தரணும். படம் ஃபுல்லா பாக்குறவங்களுக்கு தான் ஃப்ரீ டிக்கெட். அப்ப ஒரே ஷோவில் பாக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ல முறியடிக்கிறோம். சார் 500 ரூபாய். சார் 500 ரூபாய் கொடுங்க சார். சார் என்னையா? சார் டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்ன மாதிரி ஃபைட்டு, காமெடி, கிளாமர் எல்லாமே வச்சுருவோம் சார். என்னையா சொல்கிற? படம் சேல்ஸ் பண்ண முடியாது சார். சரி, டைரக்டர் நாளைக்கு ஆஃபீஸ் போ, ஷூட்டிங்க்கு பணத்தை ஏற்பாடு பண்ணுறேன். சரிங்க ஐயா. ஆசையிலும் பேராசை, மோகத்திலும் பெருமோகம், போதையிலும் சமபோத, சினிமா நம்ம சினிமா. ஆசையிலும் பேராசை, மோகத்திலும் பெருமோகம், போதையிலும் சமபோத, சினிமா நம்ம சினிமா. கோடி கனவை காணுவான், லட்சம் முயற்சியை எடுப்பான்,
வாய்ப்பு கிடைப்பது சிலருக்கு தான், அதில் ஒருத்த நல்ல சிரிப்பான். ஆசையிலும் பேராசை, மோகத்திலும் பெருமோகம், போதையிலும் சமபோத, சினிமா நம்ம சினிமா.